வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் எடுத்த வீடியோ. நேற்றே அப்லோட் பண்ண வேண்டியது டைம் இல்லை, அதனால் அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒரு 7 மணி போல் இருக்கும். வேதா பாப்பாவுக்கு லீவு அப்படிங்கிறதுனால சர்வ சஷ்டிக்கு பார்க்க போறியாம்மா அப்படின்னு எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலான்டாமு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கொஞ்சம் வீடியோ இடுன்னு சொல்லிவிட்டு இந்த செடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இது வந்துட்டு பசலைக்கீரை செடி ரொம்ப நாள் ஆகுது நட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருந்தது. இப்போ வந்துட்டு அது ஒரு மாதிரி முத்தி போச்சு இல்லையா, செடி பழுத்து போகுது, ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கிறதில்ல. சரி, அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு செடியுமே வச்சுருக்கேன். இந்த ஒரு பாட்டில் கொஞ்சம் பெருசாக இடம் இருக்கிறதுனால 2 செடியாக வச்சதுனால இந்த பசலைக்கீரை செடி நல்லா வந்தது. இன்னொரு செடி சரியாக வரல. இந்த செடி எடுத்தால் தான் அந்த செடி ஒழுங்காக வரும் அப்படிங்கிறதுனால அதை எடுத்து போட்டுட்டோம். சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா கதிருக்குமே ஸ்கூல் லீவுன்னா ஓப்பன் ஹவுஸ்ன்றதுனால பசங்களுக்கு கிடையாது. பேரண்ட்ஸ் மட்டும் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரணும். பசங்களையும் கூட்டிகிட்டு தான் போகணும். அதுக்காக தான் கதிருக்கு லீவ் விட்டதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு இருந்தேன் நான். இந்த மாடி மேலே கூட்டி 2 நாளுக்கு மேலே ஆகுது. 2-3 நாள் ஆனாவே பெரும்பாலும் நான் கூட்டி நீட்டாக வச்சுப்பேன். அதனால் கூட்டி அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வாரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேதா பாப்பா நான் தண்ணி விடுறேம்மா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் விட ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் கதிரோடைய ஸ்கூல் எல்லாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு முடிச்சுட்டு கீழே இருக்க வேலையெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9:45 போல் ஆயிடுச்சு. வேதா பாப்பா என்னை கொண்டு போயிட்டு சர்வ சஷ்டி கிட்ட விடுமா அப்படின்னு சொன்னால், கதிரோடைய ஸ்கூலுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி வேதாவை கொண்டு போய் விட்டுறலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேருமே ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போது வேதா பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு அம்மா வீட்டில் அடுத்ததாக தன்றாம்பட்டு, அதாவது கதிர் படிக்கிறான் இல்லையா, அந்த ஸ்கூலோடைய ஊருக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். பைபாஸில் தான் போயிட்டுருக்கேன். வண்டி ஓட்டிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கதிர் தான். சரி, நான் பைபாஸில் போனாவே நான் தான் பெரும்பாலும் ஓட்டிக்குவேன், அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் சரி, அவனும் பெரிய பிள்ளையாகிறான் இல்லையா, அதனால் அவனும் பழகிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சைடில் அலரிப்பூ செடி இருக்கு இல்லைங்களா, அதையுமே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் ஒடிச்சிக்கிட்டோம். ஏன்னாக்கா நம்ம வீட்டில் அந்த செடி இல்லை இல்லையா, அது டபுள் கலரில் நல்லா அழகாக துளுத்து வந்துட்டு இருந்தது. இந்த ரோடெல்லாம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. அதனால் போகும்போதே அந்த செடியை கொஞ்சம் ஒடிச்சு டிக்கியில் போட்டுக்கிட்டோம். கதிரோடைய ஸ்கூலுக்கு இப்போ வந்துட்டோங்க நாங்கள். இதுதான் அவனுடைய ஸ்கூல் என்ட்ரன்ஸ். இந்த ஸ்கூலில் உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு பேனர் வச்சுருந்தாங்கங்க. அந்த பேனரை பார்த்ததுமே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் பாப்பா 12th ஸ்டாண்டர்ட் இந்த ஸ்கூலில் தான் முடித்தா. அதை பாருங்கள், மேலே 591 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது 12th மார்க்கு. ஃபஸ்ட்டு மார்க்கு 580 அப்படிங்கிறது செகண்ட் மார்க்கு, 577 அப்படிங்கிறது தேர்டு மார்க்கு, 571 அப்படிங்கிறது ஃபோர்த்து மார்க்கு. ஆனால் அது பேனரில் வர கிடையாது. அந்த ஃபோர்த்து மார்க்கு நம்ம பாப்பாவுடையது. அந்த பேனரில் வரலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஒரு 5 மார்க் வரைக்கும்னா ஒரு கௌரவப்படுத்தியிருக்கலாம்ல, அவார்டெல்லாம் கொடுத்து அமௌண்ட் எல்லாம் கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. தேர்டு மார்க் வரைக்கும் தான், 4th 5th விட்டுட்டாங்க. இந்த 5 மார்க் வரைக்கும் வந்திருந்தா பாப்பாவும் கௌரவப்பட்டிருப்பா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அடுத்ததாக உள்ளே வந்ததும் கதிரோடைய கிளாஸ் டீச்சர் பேரண்ட்ஸ் எல்லாம் நின்று கேள்வியாக கேட்டுட்ருக்காங்க. இவங்க ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் நல்லா படிக்காத பசங்க, சி கிளாஸ் தான் நல்லா படிக்கிற பசங்க. கதிர் இப்போ ஏ கிளாஸில் தாங்க இருக்கான். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு, ஆல்ரெடி இவங்க நல்லா படிக்கிறதில்ல, இதில் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருந்தால் இவங்க எப்படி இவங்கள நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும், அதனால் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா ஓரளவுக்கு நல்லா படிப்பா, ஆனால் கதிர் ஓரளவுக்கு தான் படிப்பான், ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு சைன் பண்ணிவிட்டு அப்புறமா தன்றாம்பட்டுக்குள்ளார தான் வந்துட்டோம். இப்போ இங்கே தன்றாம்பட்டு சிட்டிக்குள்ளார எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் ஒரு வேலை இருக்குது. அதாவது நமக்கு பேங்க்கு தானிப்படி தான் பக்கம். இங்கே பாப்பா இங்கே படித்ததுனால அவளுக்கு ஸ்கூல் மூலயமா இங்கேவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க.
பாப்பாவுடைய பேங்க் புக்கில் ஆதார் கார்டு நம்பர் வந்துட்டு ஒழுங்காக பதிவாகலை அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் இப்போ இதுதான் வந்துட்டு பாப்பா தான் நம்ம வீட்டில் முதல் பட்டதாரிங்க. அதனால் அவங்க காலேஜில் எதுக்கோ கேட்டிருப்பாங்க போல், ஸ்காலர்ஷிப் மாதிரி எதுக்கோ. அந்த வேலையை முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு வந்தால் பேங்க் வந்து க்ளோஸில் இருந்தது. சரி, அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வாரம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா சஸ்திக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துடுச்சு. அதனால் அவனுக்கு போன முறை ஹாஸ்பிட்டலில் காமிச்சு போட்டோம் இல்லையா, அந்த மருந்தை ஒரு டைம் போட்டு பார்ப்போம், டாக்டர் வந்து ஈவினிங் தான் வருவாங்க, அப்போ கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லி வீட்டில் இருந்து கால் பண்ணாங்க. இதுதாங்க தண்டராம்பட்டு பஸ் ஸ்டாப்பாண்டு நின்றுட்டுருக்கோம். இப்போ நாங்கள் அங்கே தான் ஒரு மெடிக்கலில் வந்துட்டு அந்த மருந்தை வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, அதை வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டோம். மெடிக்கலில் மருந்து வாங்கிட்டு கதிர் வந்துட்டு என்ன சொன்னால், அம்மா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரிக்குள்ளே தான் போனோம். சரி, அங்கேவே அவன் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போவோம். அவன் சரியாக படிக்கலைன்றதுக்கோசரம் திட்ட தான் முடியும், எதுவும் வாங்கி கொடுக்காமல் இருக்க முடியுமா? அவனை திட்டேன், ஆல்ரெடி வரும்போதே அவனை திட்டேன், ஏன்டா அப்படி படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் படிக்கலை, நீங்களாச்சும் நல்லா படிடா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு படிப்பு தான் முதல் பட்சம்னு சொல்லுவாங்க. ஆனால் 2வது பட்சம் தாங்க படிப்பு. அனுபவம் நல்ல திறமை இருந்தால் கண்டிப்பாக லைஃப்பில் அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஆனாலும் இந்த காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா படிக்கணும்ல அப்படின்னு கதிரை திட்டிகிட்டே வந்தேன். அடுத்ததாக இப்போ அம்மா வீட்டுக்கு வேறு ஒரு வழியில் போயிட்டுருக்கேங்க. ஃபஸ்ட்டு வரும்போது வேறு வழியில் வந்தோம் பைபாஸில். இப்போ வந்துட்டு ஒரு சந்துக்குள்ளார வந்து போயிட்டுருக்கோம். இந்த இடத்த பார்த்ததுமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா, நீ வரையா அண்ணா? நாளைக்கு வா. நாளைக்கு இல்லை, நாளன்னைக்கு வா. நாளன்னைக்கு வரத்தா? இப்போ போந்திக்கு வரையா அண்ணா? அன்னைக்கு இப்போ வரல. அப்போ வரலையா? இன்னைக்கு வந்து வா. இது உங்கள் பொண்ணு உளுத்த வடை சுட போகிறாங்கன்றதுக்கோசரம் போந்திக்கு வர மாட்டேன்ற, அப்படி தானே? உளுத்த வடைலாம் தின்றது இல்லையா? இப்போ நீ வரையா அண்ணா? வரப்பா. வந்து என்ன பண்ணுறது, பக்கம் தான் பட்டுன்னு தான் கிடக்கணும். இப்போ இங்கே என்ன வேலை சரியா? நான் எந்த வேலையும் செய்யல. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பாட்டி, அம்மாவுடைய அம்மா. ஷார்ட் வீடியோ போட்டிருக்க நிறைய கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அம்மாவுடைய அம்மா எங்கள் பாட்டி. அவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உளுத்த வடையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உளுத்த வடையும் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டன் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சஸ்திக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து போட்டதும் கொஞ்சம் ஃபீவர் கம்மியாயிடுச்சு. சரி, இப்படியே விட்டுடும் பார்ப்போம், இல்லைனா ஈவினிங் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த பைபாஸ் ரோட்டில் வந்துட்டு நம்ம ஒரு செடி ஒடிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த செடியை கையோடு நட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கான். பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே 2-3 பார்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. சரி, அதில் ஏதாச்சும் ஒன்றுதில் 2 கலரும் ஒட்டுக்க வச்சு நடுவோம். ஏன்னாக்கா இது எப்படி வரும்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஒட்டுக்க வச்சு நட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தான் நட்டு விட்டுருக்கான் இந்த செடியை. அவன் கையால் நட்டிருக்கான். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஆனதும் சஷ்டிக்கு வந்துட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். இது வந்துட்டு மறுநாள் காலையிலங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:15 தாங்க ஆகுது. 6:15க்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயில். நேற்றெல்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு வெயில் இல்லாமல் நல்லா இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான வெயில். தூங்கிட்டு இருக்கும்போதே கண்ணில் குத்துச்சு. நைட்டு நாங்கள் சாப்பிட்டு பாத்திரத்தை வந்து இங்கே மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அதை உருட்டி இந்த காக்கா குருவியெல்லாம் எங்களை எழுப்பிட்டு இருந்தது. சரி, எழுந்திரிச்சு போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து, வெயில் தான் ஜோராக வருது, எழுந்திருடா கதிரன்னா அவன் எழுந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஞாயிற்றுக்கிழமை லீவு தானம்மா, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு அவன் தூங்கிட்டு இருக்கான். வெயில் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு பூவும் பறித்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்களேன். கதிர் எழுந்திரிச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா செடிங்களுக்கு தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டான். நானும் வேதா பாப்பாவும் கூட்டிகிட்டு இந்த டிஏபி வந்துட்டு போட்டு ரொம்ப நாள் ஆகுது செடிங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடிங்களுக்கும் டிஏபி கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். மேலே இருக்க வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு சமைச்சிட்டே கொஞ்சம் நேரம் துணி தைப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, ஞாயிற்றுக்கிழமானாவே பெரும்பாலும் காலையில் டிஃபன் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ருவோம். சமைக்கிறது மத்தியானமாக தான் சமைப்போம்.
சரி காலையில் டிஃபனை முடிச்சுட்டு மதியமாக சமைக்கும் போதே நம்ம கொஞ்சம் துணியும் தைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபனும் முடிச்சுட்டு சமைச்சிட்டே வந்துட்டு துணி தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்துட்டு வீடு கடை ரெண்டும் ஒட்டுக்கு அப்படியே வீட்டுக்கு முன்னாடியே கடை இருக்கிறதுனால நான் சமைக்கிற வேலை வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டே இந்த கடையுமே பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதும் எடுத்துகிட்டே தூங்கிக்கிட்டே கடையை பார்த்துப்பேன் அப்படின்னா பாருங்களேன், டெய்லியுமே தூங்குவேன். சமைச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெய்லரிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வந்தது. திரும்பவும் சஸ்திக்கு வந்துட்டு ஃபீவர் வருது, நைட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. நைட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துமே திரும்பவும் ஃபீவர் வந்துகிட்டே இருக்குது. மருந்து போட்டால் கொஞ்சம் ஜுரம் நிற்கிது, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஜுரம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போனா நம்ம திரும்பவும் கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சேன். ஒரு ப்ளவுஸ் மட்டும் தைச்சி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு திரும்ப அம்மா வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே என்னமோ ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமாயிடும். எந்த வேலையுமே செய்யணும் அப்படின்னு ஒழுங்காக தோணாது. வேலை செய்கிறதுக்கே பிரிஞ்சு வராதுன்னா பாருங்களேன். சரி நம்ம முதல்ல அந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தச்ச ப்ளவுஸை கதிர்கிட்ட கொக்கி கட்டுறான்னு கொடுத்தான். அவன் எப்படி படுத்துட்டு கொக்கி கட்டுறான் பாருங்கள். நைட்டு அவங்க அப்பா கால் பண்ணும்போது வீடியோ கால் பண்ணி பார்த்துட்டு கேட்குறாரு, என்னடா கதிர் உனக்கு மீசை வரலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் இப்போ எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், அம்மா எனக்கு தாடி கூட 1 2 வர மாதிரி இருக்குமா அப்படின்னு எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு சஸ்திக்க பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னதுக்கு நானுமே வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். சமைச்சிட்டு சாப்பாட்டை மட்டும்தான் வடிச்சிருந்தேன். எக் ரைஸ் ஆச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா திரும்ப அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்ததாக சஸ்திக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அப்போ வந்துட்டு நான் எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. மைண்டு கொஞ்சம் சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர்